ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 21/4/2025 திங்கட்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திரம் வருது. ஜோதிட ரீதியாக பார்த்தா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் உண்மையாகவே மொத்தம் 28 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் சூட்சும முறையில் மறைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு நன்மையாக வந்து சேரும். இந்த நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயில் இறகால இந்த நட்சத்திரத்தை மறைத்து வைத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட 24 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் அதிதேவதையாக இருப்பாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு கிருஷ்ண பகவானே அதிதேவதையாக இருக்கார். இந்த அபிஜித் நேரத்தில் 24 நிமிடம்தான் இந்த அபிஜித் நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் 2 விளக்குகள் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் மலர்களை வைத்து, அல்லது உங்கள்கிட்ட என்ன பூக்கள் மஞ்சள் மலர்கள் இருந்தால் அதை வைங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சுட்டு கொஞ்சம் துளசி இலைகளை நீங்கள் வைக்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நிறைய துளசி இருந்தால் நீங்கள் துளசி மாலை கட்டி போடலாம். இல்லைன்னா ஒரு கைப்பிடியாவது அந்த விளக்குகள் சுற்றிலும் துளசி இலைகள் வைங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணியில், சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் அந்த துளசி இலைகள் அதிகப்படியாக இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். இந்த தீபம் ஏற்றிட்டு உங்கள் மனதில் என்ன கோரிக்கை நீண்ட நாளாக வந்து நிறைவேறாமல் இருக்கோ அந்த கோரிக்கையில் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. கிருஷ்ண பகவானின் இந்த ஒரு மந்திரத்தையும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் சொல்லலாம். அபிஜித் ஸ்துதியும் இருக்குது, அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. அந்த துதியும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மாவோட இந்த ஒரு மந்திரத்தையும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு பூஜை அறையில் அமர்ந்து தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்து முழு மனதோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அதே போல் பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்துலேயும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். யாருமே உங்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கிருஷ்ண பகவானை முழு மனதார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. கிருஷ்ண பகவானை முழு மனதோடு நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைங்க. நிச்சயமாக கிருஷ்ண பகவானின் அருளால் அந்த கோரிக்கைகள் விரைவிலேயே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு கொடுங்க. அதுவும் திருநங்கைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவும் தயிர் சாதம் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. அதே போல் எங்கே வந்து யாருமே இல்லை, எங்களுக்கு யாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எறும்புகளுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுங்க. எறும்புகளுக்கு கொஞ்சம் சர்க்கரை கொண்டு போயிட்டு தூவி விடுங்க எறும்புகள் இருக்கிற இடத்துல. அதுவுமே வந்து நம்ம நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்த பலன் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு நம்முடைய கர்மவினை தீர்ந்து நம் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கணும்னா ஒவ்வொரு முறை அபிஜித் நட்சத்திரத்தின் போதும் திருநங்கைகளுக்கு நீங்கள் வழக்கமாக அன்னதானம் செய்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எறும்புகளுக்கு நீங்கள் தானம் செய்வதை நீங்கள் வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. உண்மையாகவே திருநங்கைகள் அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கையால் ஒரு 10 ரூபா வாங்கி நீங்கள் வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாகும். இது நிதர்சனமான ஒரு உண்மை. அதே போல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் உங்கள்கிட்ட வந்து பச்சை கலரில் பட்டு துணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வெள்ளை துணியில் மஞ்சள் தோய்த்து அதை காய வச்சு பன்னீரோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து அந்த தண்ணீரை தோய்த்த அந்த துணியை எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு அந்த நேரத்தில் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வச்சு பாருங்கள். பணம் வந்து எந்த வித வீண் விரயம் ஆகாமல் பண வரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும். உங்கள் கடின உழைப்போடு சேர்த்து இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து பார்த்திங்கனாக்கா திருக்கண்ணபுரம் ஊர் இருக்குது.
அந்த திருக்கண்ணபுரத்தில் பெருமாள் இருக்கார். முதல்ல மயிலிறகுல அபிஜித்தை வந்து தன்னுடைய மயிலிறகுகள் ஒலித்து வைத்து முதலில் காட்சியளித்த அந்த திருத்தலம் வந்து திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களால் முடிந்தாக்கா நீங்கள் எப்படியாவது எந்த மாதத்துலையாவது உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே நீங்கள் திருக்கண்ணபுரம் போயிட்டு அங்கே பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது பிரம்மாண்டமாக உயர்ந்து போகும். அந்தளவுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம், ஒரு திருக்கோவில் அப்படின்னா அந்த திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் சொன்ன கருத்து தான் இது. இந்த 24 நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த 24 நிமிடம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 8:22லேருந்து 8:46க்குள்ளே இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது வருகிறது. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த 24 நிமிடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை வைங்க. நான் வேலைக்கே போகாமல் இருந்துட்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும் அப்படின்னு நம்ம வேண்டுறதுங்கிறது வந்து நியாயமான கோரிக்கை அப்படி இல்லைல்ல. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த உழைப்பில் வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம்ம நல்ல ஒரு சுப செலவிற்கு, சுப வரவிற்கு நமக்கு வந்து அது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வழிபாட்டை வைக்கலாம். நீண்ட நாள் கோரிக்கையாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ரொம்ப வாழ்க்கையில் வந்து நான் நிறைய நல்லா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் வந்து என்னால் முன்னுக்கு வரவே முடியல, அவங்கெல்லாம் இந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதை வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியறதை விட நீங்கள் அதை செய்து பாருங்கள். கண்கூடாக நீங்கள் உணரலாம். இதில் இருக்கக்கூடிய அற்புதம் அதுதான். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இப்போ வந்து கேளக்கியர் சித்தர் அவங்களோட புகழ் வந்து பயங்கரமாக பரப்பிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சித்தரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலோ, அல்லது சித்தரை வந்து நீங்கள் தரிசனம் செய்யணும், அவங்கள வந்து நீங்கள் பார்க்கணும், அவங்க அருள் உங்களுக்கு பரிபூரணமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து ஓம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது பல மடங்கு நம்ம அந்த மந்திரம் சொன்ன ஒரு 108 நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து 2 மடங்கு சொன்ன அந்த ஒரு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. தினமும் அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது வரும். அபிஜித் முகூர்த்தம் வேறு, அபிஜித் நட்சத்திரம் வேறு. அந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது மதியம் உச்சி வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 11:45 12:15 வரைக்கும் உள்ள அந்த நேரத்தை தான் நம்ம அபிஜித் முகூர்த்தம் சொல்கிறோம். இது தினந்தோறும் வரும் மதிய நேரத்தில். எப்படி வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி உள்ளதை நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் சூரியன் வந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நேரத்தை நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நம்ம தினமும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை விட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அதுதான் மாதத்தில் ஒரு நாள் அல்லது ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இந்த 24 நிமிடத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு மிக பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கமெண்டிலே கேட்குறீங்க, அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நட்சத்திரம் நிறைய குழப்பம் இருக்குதுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தினமும் வருவது அபிஜித் முகூர்த்தம். அதுலேயும் நம்ம வந்து வேண்டுதல் வைக்கலாம், கண்டிப்பாக நிறைவேறும். அதை விட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அது மாதத்தில் ஒரு முறை மட்டுமே வரும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வரும். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நிறைய பேருக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அதுக்கு நாங்கள் ரொம்பவே வந்து கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். நன்றி.